அருளை உருவான அன்னை விஷ்ணு துர்க்கை திருக்கருணையாலே இப்போலாம் நம்ம இந்து மக்களுக்கு ஒரு சூடு சொரணை எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்து மக்களையும் இந்து மதத்தையும் நிறைய பேர் இழிவாக பேசினுக்கிறான். இழிவாக பேசக்கூடியவங்களுக்கு தக்க தண்டனை நீங்கள் கொடுக்கணும். கொடுக்க மாட்டீங்க. சைவத்தில் திருஞான சம்பந்தர் சமணம் ஓங்கி நிற்கும் போது சைவத்தை அழிக்க வந்த சமணத்தை 1,00,000 பேரை கழுமரம் ஏற்றுறார். திருஞான சம்பந்தர் நால்வரில் முதல்ல இருக்கிறவர். திருஞான சம்பந்தர், திருநாவரச, சுந்தரர், மாணிக்க வாசகர். இந்த 4 பேர் இல்லைன்னா சைவமே இல்லை. இத்தனை சைவ கோயில் இருந்திருக்காரு. எல்லாம் வைணவ கோயிலமாக இருக்கும். இப்போ நான் பேசுறது நான் பேசலை. ஐ எம் நாட் ஸ்பீக்கிங். நல்லா புரிஞ்சுக்கணும். நான் பேசலை. சிவபெருமான் சித்தர்கள் வழியாக என்கிட்ட சொன்ன பாயிண்டை தான் நான் சொல்கிறேன். எப்பெல்லாம் இந்து மதத்துக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களை கழிமரம் ஏற்ற வேண்டும் என்று திருஞான சம்பந்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த கலியுகத்தில் இந்து மதத்தை பற்றி தப்பா நிறையா பேர் பேசுகிறான். நீங்களாம் மாலை போட்டு என்ன பண்ண போகிறீங்க? திருவண்ணாமலை சுற்றி என்ன பண்ண போகிறீங்க? திருச்செந்தூர் போய் என்ன பண்ண போகிறீங்க? உன்னுடைய மதத்தை கொச்சைப்படுத்தக்கூடியவர்களுக்கு நல்ல பாடம் புகட்டாமல் முருகர் எங்கே உனக்கு நல்ல ஒரு புத்தியை தரப்போகிறார். திருவண்ணாமலை வண்ணங்களால் உருவான மலை, வண்ண வண்ண சித்தர்கள் இருக்கக்கூடிய மலை. 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் வரீங்க. வந்து என்ன பிரயோஜனம்? உன்னுடைய இந்து மதத்தை தப்பாக இழிவாக பேசிக்கொண்டிருக்கிறவருக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும். புகட்டினாதான் நீ ஒரு நல்ல சிவனடியார், புகட்டினாதான் நல்ல சிவ பக்தர், புகட்டினாதான் நீ ஒரு அடியப்ப பக்தர். மலையனூர் அம்மா அவன் நினைச்சா என்ன வேணா செய்யலாம். அவங்களுடைய பக்தர் நீங்களா. கண்டிப்பா இந்து மதத்தை இழிவாக பேசக்கூடியவர்களுக்கு சக்க தண்டனை கொடுக்கணும். யாருன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா டச்சில் தான் இருக்கிறீங்க. ஏன் பார்த்து பயப்படுறீங்க? நம்ம இந்து மதத்தை அழிப்பதற்கு கங்கணம் கட்டி கொண்டிருப்பவருக்கு நம்ம ஒரு சவுக்கு அடி வழங்க வேண்டும். உன் உயிரை கூடியா? சாதாரண நடிக்கிறவனுக்கே உயிரை கொடுக்குறீங்க. உன்னுடைய சாமி இல்லையா? உன்னுடைய மதம் இல்லையா? உன்னுடைய தந்தை, உன்னுடைய தாய், உன்னுடைய மூதாதையருடைய நம்பிக்கை அல்லையா? அந்த நம்பிக்கையை வீணா பேசுறான். ரத்தம் கொதிக்கணும், தலை சீவணும். சீவனாதான் நீ இந்து. சும்மா நீ உட்காந்து இருக்கக்கூடாது. இந்து மதத்துக்கு ஏதாச்சும் ஒரு அவமானம்னா உயிரை கொடுக்கணும். அப்படி இல்லாமல் சும்மா என்னது இந்த கோழிக்குட்டை பிடிச்சி பிடிச்சா மாதிரி உட்கார்ந்தா பத்தாது. மெல்ல மெல்ல இந்து மதத்தை கலைக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்று கிளம்பி வராங்க. திரும்பி 4 வர வேண்டும். அந்த 4 நீயா ஒருத்தம் இருக்கணும். நான் சொல்றதுனா புரிஞ்சுக்கணும். 4 காலத்தில் சமணம் ஓங்கி நின்றது சைவத்தை அழிப்பதற்காக. அப்ப சமணத்தை அழிப்பதற்காக பிறந்தவர்கள் 4. திருஞான சம்பந்தர், திருநாவரச, சுந்தரர், மாணிக்க வாசகர். அதுபோல இந்த கலியுகத்தில் இப்போது நாம் புறப்பட வேண்டும். நான் திருஞான சம்பந்தராக ஆக வேண்டும் அப்படின்னு ஒவ்வொருவரும் சபதம் எடுத்தால்தான் இந்த மதத்தை நாம் காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் மெல்ல மெல்ல இந்த மதம் போயிடும். கலாச்சாரமே போயிடுச்சு, பாதி போயிடுச்சு. திட்டமிட்டு செய்கிறான். ஒன்று சினிமா வழியா, ஒன்று அரசியல் வழியா, ஒன்று செய்திகள் வழியா நம்ம கலாச்சாரத்தை மாத்திட்டான். நாத்திகமை எல்லாரையும் கறி துண்ண வச்சிட்டான். நாத்திகமை என்பது யாரு? சூரிய பகவானுக்கு உகந்த நாள். அவன் மட்டும் என்ன பண்ணிட்டான்? கரெக்டாக அவன் சாமி கும்பிட்றான். அதனால இந்து மதத்தையும் இந்து தர்மத்தையும் யாரெல்லாம் தப்பாக பேசுகின்றார்களோ அவர்களுக்கு முதலில் தண்டனை கொடுக்க வேண்டும். நீங்கன்னா இந்துவா இருக்கிறதுக்கு ஒரு ஊந்துதல் வேணும். என்ன மிஞ்சி பண்ணா 50, 60, 70, 80, 90 வயசு தானே இருக்க போறோம். இந்து மதத்துக்காக உயிரை விட்டு போங்க. ஒரு நியாயமாக ஆக்கிடுறோம். நீங்க கொடுக்கலாம் சாமி, கொடுக்க தயாராகிற, எப்ப வேணாலும் எடுத்துக்க தயாராகிற. பார்த்து தலையை வெட்டிடுவேன். இந்து மதத்தையும் இந்து தர்மத்தையும் யாரெல்லாம் சனாதானத்தையும் கொச்சைப்படுத்துகிறார்களோ, மோதி மிதித்து
மோதி விதித்து விடு பெண்ணே, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பெண்ணேனர் பாரதியார். பாதகம் செய்பவரெல்லாம் கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா அப்படின்னு சொல்ற. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான்றார். இதெல்லாம் நமக்கு தான், இந்து மதத்துக்கு தான். அதனால நம்ம இந்து மதம் நன்றாக இருக்க வேண்டும். யாரை நம்பி அவ்வளோ பெரிய கோயிலாம் கட்டினாங்க? நம்மளை நம்பி தானே கட்டினாங்க. வெறும் சபரிமலைக்கு மாலை போட்ட மட்டும் போதாது, திருவண்ணாமலைக்கு மேலே கிரிவலம் வந்தாலும் போதாது. அமாவாசை அம்மன் கோயிலுக்கு போனால் பத்தாது. சஷ்டி விரதம் திருத்தஞ்சு போனால் வராது. நம்ம விழித்து கொள்ள வேண்டும். நாம் ஒரு படையாக அமைய வேண்டும். இருக்கின்ற எக்ஸசைஸ் தான் முக்கால்வாசி இப்போ மலைக்கு போடுறோம். எல்லாம் மாய முடியும் இருக்காதீங்க. ஐயப்பனே பார்த்து சிரிப்பார் உங்களை பார்த்து. ஏண்டா இவ்வளோலாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் போய் மாலை போட்டு வரீங்கன்னு கேட்பார். 18ஆம் படியில் வைக்கும் போது உங்களுக்கு இந்த நினப்பு வரணும். காசை வாங்கிக்கிட்டு என்னவெல்லாம் பேசுகிறான் மொத்தமாக இந்து மதத்தை பற்றி. அதனால் யாமார்க்கும் குடியெல்லாம் எவனை அஞ்சோம் அப்பர் பெருமான் சொல்கிறார். நான் யாருக்கும் அடியவன் இல்லைன்றார். அந்த மாதிரி நிலைமை ஒருத்தரும் பண்ணணும். கடலூரில் தான் அவரை கல்லில் கட்டி கடலில் போடுறான் சமணத்தில். கட்டுணை கூட்டினும் கடலுளில் பாய்ச்சிடும் நட்டுணையாவது நமச்சிவாய வேண்டார். அந்த மாதிரி இறுக்கமான மனநிலம் உள்ள இந்து மக்கள் வர வேண்டும். அந்த மாதிரி மக்களை உருவாக்கணும். சும்மா நாமளும் வந்தோம், சாப்பிட்டோம், டாய்லெட் போனோம், புள்ள பேத்தோம், படிக்க வச்சோம், வீடு கட்டணும், செத்து போயிட்டு இருக்கக்கூடாது. உன்னுடைய மதத்துக்கு எதுனாவது தீங்கு வரும்பொழுது தட்டி கேட்காமல் இருப்பவன் சோம்பேறி 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 என்று சொல்லிக்கொண்டு அனைவரும் ஒன்றுபட்டு இந்து மதத்தை எதிர்க்கக்கூடியவர்களை வெல்ல வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அனைவரும் ஆனந்தமாக இருங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், சிவசிதம்பரம், அருணாச்சலம்.